எல்லாரும் ஃபுல்லப் பண்ணி கொடுக்குறாங்க ஃபார்ம் எல்லாத்தையும். ஆனா அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நம்ம பிஎல்ஓ கிட்ட கொடுக்குறோம். அந்த ஃபார்ம் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறோம். அந்த மொபைல் நம்பரை வந்து கரெக்டான மொபைல் நம்பரை அவங்க எழுத மாட்டேன்றாங்க. அது வந்து என்னன்னா, நம்ம இப்ப எனக்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னோட மொபைல் நம்பர் நான் அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன். அந்த ஃபார்ம்ல கொடுத்த மொபைல் நம்பரை வந்து அவங்க ஆதார் மொபைல் நம்பர் அந்த ஆதார் நம்பரை வந்து அதுல டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நான் வந்து சப்மிட் பண்ணி ஆன்லைன்ல செக் பண்றேன். செக் பண்ணா அந்த செக் பண்ண இடத்துல வந்து என்னோட மொபைல் நம்பர் பதிலா ஒரு 6 நம்பர் ஆதார் நம்பர் அதுல அடிஷனலா தப்பா பண்ணிட்டாங்க. அவங்க போய் நான் பிஎல்ஓ போய் கேட்கறேன், இது மாதிரி ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பிஎல்ஓ என்ன சொல்றாங்கன்னா, நான் இங்க வந்து எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்க இங்க அப்லோட் பண்றதுக்கு பாக்குறோம். ஆனா எங்களால பண்ண முடியலன்னு சொன்னால அவங்க ஒரு இடத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன்னு சொல்றாங்க. சூப்பர்வைசர் வந்து கலெக்ட் பண்ணி போய் வேற ஒரு இடத்துல வந்து மொத்தமா வச்சு பல்கா இதை வந்து அப்லோட் பண்றாங்க. அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ற ஃபார்ம் பாத்தீங்கன்னா அவங்க சின்ன மிஸ்டேக் பண்றாங்க. அந்த மிஸ்டேக்னால இப்ப எங்களுக்கு வந்து நாங்க எப்படி வந்து இந்த ஃபார்மை வந்து சப்போஸ் எங்க ஆன்லைன்லயே நாங்க ஓட்டர் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணா எப்படி பண்ணுவோம் நாங்க? நானும் ஏதோ நான் பார்த்தேன், எனக்கு வந்து இது சப்மிட் பண்ணதுல மொபைல் நம்பர் இருக்கு, இதுல தப்பா இருக்குன்னு நான் சொல்லி போய் கேட்கறேன். அவங்க வந்து நீங்க சூப்பர்வைசர் கேட்கறாங்க. சூப்பர்வைசர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்காங்களே அவங்கள போய் கேட்கறாங்க. இவங்க வந்து நான் போய் கமிஷனை போய் பார்த்து நாங்க லெட்டர் கொடுக்க சொல்லி சொல்றாங்க எங்களை. நாங்க வந்து இது எழுதி கொடுக்கறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இதை வந்து நாங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம். அதை வந்து இதுல வந்து மிஸ்டேக் பண்ணா இந்த மிஸ்டேக்கால நாங்க இன்னும் ஒரு தடவை வந்து 2 மாசம் கழிச்சு நீங்க வரவு வாக்காளர் பட்டியல் வரும், அதை வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க புதுசா மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க எப்படி பண்றது ஒன்னும் எங்களுக்கு தெரியல. இதை பாருங்க, இது வந்து நான் கொடுத்த ஃபார்ம். இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த நம்பர், ஆனா வந்து அவங்க அடிச்சிருக்க நம்பர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல செக் பண்றோம், இந்த நம்பர் வந்திருக்கு. அது என்ன நம்பர்? அதுல வந்து ஆதார் நம்பர். அது 4 டிஜிட் என்னோட மொபைல் நம்பரும், மீதி 6 டிஜிட் வந்து என் ஆதார்ல நடுவில் வர நம்பரை அதுல அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம்லயே வந்து தப்பு பண்ணிருக்காங்க. நான் கொடுத்த மொத்தம் நான் எங்க பக்கத்து வீட்டுல கொடுத்த நானே எல்லாம் கொடுத்தோம் ஒரு ஃபார்முங்க. அவருதுலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரு கொடுத்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த நம்பரு கொடுத்திருக்காரு மொபைல் நம்பர். ஆனா அவருக்கு வந்து நெட்ல சப்மிட் பண்ணதுக்கான மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த 5 நடுவுல போட்டு இங்க லாஸ்ட்ல வர 5 இங்க நடுவுல வந்துருச்சு. இதே மாதிரி நிறைய குளறுபடி பண்றாங்க. அது வந்து தேர்தல் ஆணையம் பார்த்து கொஞ்சம் அதுக்கான வழிமுறையை சொல்லி கொஞ்சம் எல்லா மக்களுக்கு, ஏன்னா நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க நெட்ல பார்த்து நாங்க பண்றோம். எங்களை மாதிரி இல்லாத கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி அதை வந்து தெரிவுபடுத்தணும், அது அதே மாதிரி பிஎல்ஓக்கு எப்படி என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க.